ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லை இவ்வளோ நாள். ஸோ இப்போ நல்லா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மனசு ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம், ரொம்ப என்னை மன ரீதியாக ஒருத்தவங்க ரொம்ப என்னை ஆனால் ஒன்று சொல்லிட்டேம்மா, உன் குடும்பமும் நீயும் சரி, ஒருத்தவங்களுடைய கண்ணீர், ஒருத்தவங்களுடைய சாபம் வாங்கிக்கிட்டுனா நீலாம் நல்லாவே இருக்க முடியாது, நல்லாவே இருக்கவும் மாட்டேன். நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறனா அடுத்தவங்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணுறோம். நம்ம ஷேர் பண்ணுறவங்களும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, நம்மளை போய் வெளியில் போய் நம்மளை கேவலமாக பேசுவாங்க. நம்மளுக்கு அவளுக்கு சண்டை வரும்போது அப்போ சொல்லி காமிக்கிறாளுங்க. இதுதான் நம்மளை ஒருத்தவங்க நம்மளை வேணும்னு நினைக்கும் போது நம்மகிட்ட பாசத்தை காட்டி ஏமாத்துறானுங்க. எதுக்கு தான் இந்த பொழப்பு பொழைக்கிறாங்களே தெரியல. நிஜமாக சொல்கிறேன், நீலாம் என்றைக்குமே நல்லாவே இருக்க முடியாது. அந்த கடவுள் தான் பார்த்து உனக்கு நல்ல தண்டனை கொடுப்பார் கண்டிப்பாக. அடுத்தவங்களோட இது மாதிரி எத்தனை பேர் தான் இது மாதிரி ஏமாற்றிக்கிட்டு போவானுங்களோ தெரியல. ஐயோப்பா சாமி, நான் இதிலேருந்து வெளியில் வரதுக்குள்ளேயே எனக்கு போதும் நான் போச்சு. இதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாத காரணமே. இனிமேல் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நான் அவ்வளோ மனவலி, அவ்வளோ நொந்து போயிருக்கேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கேன். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சமாக வெளியில் வந்தேன். எனக்கு தெரிஞ்சது யாருமே இந்த உலகத்தில் நம்ம கரெக்டான ஆளை சூஸ் பண்ணோம், தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ எல்லாரையும் தப்பாக சொல்ல முடியாது. நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணது தப்பு, அதான் யோசிப்பேன். அது மாதிரி நம்மக்கிட்ட ப்ளஸில் பேசும்போது லாஸ்ட் இப்படி பேசுவேன், அப்படி பேசுவேன், விடவே மாட்டான், இப்படி என்ன மாதிரிலாம் சொல்லி நடிக்கிறானுங்க. ஐயோப்பா, இப்படிலாம் நடித்து மற்றவங்களுடைய மனசு கெடுத்து நாசம் பண்ணிட்டு போ. நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? நாசமாக போனவங்களா? ஐயோ, இவ்வளோ நாள் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே என்னை போட்டு அடைச்சி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே பெரிய போராட்டம். அதுதான் நான் வீடியோ போடல, இனிமேல் போடுவேன். பாருங்கள், கமாண்டு போடுறவங்க கொஞ்சம் நல்ல கமாண்டாக போடுங்கடா. கமாண்டு பார்த்தாலுமே ஒரு டைம் மனசு கஷ்டம் வரும்டா எல்லாருக்குமே. பார்த்து கமாண்டு போடுங்க, சரிங்களா? நல்ல கமாண்டாக போடுதுங்கடா. எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் மனசுன்றது ஒன்று தான்டா. எல்லாருக்கும் மனசு இருக்கும், வலி வேதனை எல்லாருக்குமே இருக்கும், சரியா? அதனால் ஓகே, பாய்.